Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல, ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. அதே சமயத்தில் டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறதில் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டார்டிங்கில் இந்த 2 மெசேஜ் சொல்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்து போர் அடிக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து என்னடா அது சலிப்பாகவும் இருக்கலாம். டெய்லி எல்லா வீடியோவில் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சலிப்பாகவும் இருக்கலாம். இதனோட வேல்யூ வந்து எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் உங்களுக்காக இந்த விஷயம் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா அந்த 2007 to 2011-12 அந்த பீரியடில் இந்த 2 பிரச்சனைனால ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அதிகமாக. அதாவது நீங்கள் என்ன தான் ட்ரேடிங் கற்றுக்கிட்டாலும் இந்த 2 விஷயம் தெரியல அப்படின்னா திரும்ப அந்த ரொட்டேன் அது நீங்கள் எங்கே திரும்ப இந்த முட்டு சந்தில் போய்ட்டு திரும்ப வர மாதிரி தான் வந்துகிட்டே தான் இருப்பீங்க. இந்த ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் அவ்வளோ முக்கிய ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோவும் நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னு உங்கள் விருப்ப பிரகாரம் நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா வந்து மேலே வர முடியாது. அதனால தான் வந்து இந்த விஷயத்தை வந்து எல்லா வீடியோவில் நான் ரிப்பீட்டட்னு சொல்லிட்டுருக்கேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த மாதிரி 200 லைக்ஸ் வரல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தா ரொம்ப கம்மி ஆகிடுச்சு. நம்ம நிஃப்டி மார்னிங் நிஃப்டி 15 பேங்க் நிஃப்டி இது கொண்டு தான் வந்து நமக்கு சப்போர்ட்டிங் நல்லா இருந்தது. இது கொஞ்சம் லைக்ஸ் கம்மியாக இருந்தது. அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு நல்ல விஷயத்த ஒரு இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேட்குறதுக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ இதே நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்ராக்ஷன் தம்ப்நெயில் போட்டு நான் இவ்வளோ சம்பாரித்தேன் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை காமிச்சா நிறைய பேர் பார்க்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னமும் வெயிட் பண்ணலாம். நம்ம ஃப்ரீ வெபினாரும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கேன். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஓகே நம்ம வீடியோ போகலாம். ஏன்னா இந்த சொல்கிறதுக்கு ஒரு டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்வாங்க ஒரு சிலர். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50யோட 10 minutes டைம் ஃப்ரேம். இது நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. அதாவது அதனுடைய ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறதுனால வந்து ப்ரைஸ் ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. அதாவது அந்த ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்குது அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை மேலே கட் ஆகிட்டு க்ளோசிங் கொடுக்காத வரல நம்ம வந்து அகைன் பை சைடு மட்டும் போகக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா சப்போர்ட் ட்ரை பண்ணாங்க, அகைன் இங்கேயும் வந்து சப்போர்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க, இங்கேயும் வந்து சப்போர்ட் ட்ரை பண்ணுவாங்க. ரைட், ஓகே, ட்ரை பண்ணக்கூட திரும்ப வந்து இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ என்ன ஆகும்னா ப்ரைஸ் இங்கேருந்து திரும்ப ரிஜெக்ட் ஆக சொல்லும். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது இந்த சப்போர்ட் லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18,240 நீங்கள் ஃபஸ்ட் லெவல் பார்க்கலாம். செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 18,200 செகண்ட் லெவல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி வந்து லோயர்ஸு கட் ஆகிடுச்சு, அதாவது 18,300 கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் 18,240 ஃபஸ்ட் லெவல் பார்க்கலாம், 18,200 செகண்ட் லெவல் பார்க்கலாம். அப்பர் சைடு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 18,400 பார்க்கலாம் நீங்கள். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா 18,400 18,440 நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பர் சைடு கட் ஆகிடுச்சு அப்படின்னா 18,400 ஃபஸ்ட் லெவல், 18,440 செகண்ட் லெவல். கீழே பாட்டம் லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா 18,240 ஃபஸ்ட் லெவல் பார்க்கலாம் நீங்கள். செகண்ட் லெவல் வந்து 18,200. இது நிஃப்டி 50யோடைய கண்டிஷன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் ஒரு சப்போர்ட் எடுத்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இது ஃபஸ்ட் சப்போர்ட். இது அதாவது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட் ஒர்க் ஆகும். அகைன் வந்து செகண்ட் சப்போர்ட். நான் ப்ரைஸ் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சு, நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும். ஓப்பன் ஆனதுக்கும் ப்ரைஸ் இங்கே வரும்னு சொல்லுங்க மென்ஷன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. அதாவது டெலிகிராம் சேனலில், நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில். இது வந்து 1 minute டைம் ஃப்ரேம் சார்ட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கட் ஆகிட்டு கீழே வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வெபினார் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இந்த மாத கடைசியில் இன்னொரு அனௌன்ஸ் பண்ணுறேன், அது மூலியமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில். அது இப்போதைக்கு இல்லை. அது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது இவ்வளோ நாளாக. இப்போதைக்கு அது இல்லை, கேன்சல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மந்த் எண்டில் உங்களுக்கு ஒரு சின்ன ஆஃபர் கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. பேங்க் நிஃப்டி கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மூவ் ஆகிருக்கு. ரைட், ஓகேங்களா?
ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா நம்ம அப்பர் சைடு இன்னொரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு இல்லைங்களா, 2 ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு ரைட்டுங்களா. ஸோ இப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள். இப்போ ப்ரைஸ் இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. மேலேயோ அல்லது கீழவோ இந்த ஏரியாவை கடக்கிற வேலை எதையும் பண்ணாதீங்க. ஒன்று அப்பர் சைடு கட் ஆகிட்டு மேலே போகட்டும், இல்லை லோயர் சைடு கட் ஆகிட்டு கீழே வரட்டும். லோயர் சைடு கட் ஆகிட்டு கீழே வந்து எனக்கு கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வரும். அதாவது 41,500 600 அந்த லெவல் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் கீழே வரும். அதாவது இந்த 42,000 லெவல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா 41,600, அதாவது 41,500 ரவுண்ட் நம்பர் அங்கே இருக்குது. ஸோ அந்த லெவல் டச் பண்ணுறதுக்காகவும் கீழே வரும். ஓகேங்களா. ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒரு கரெக்ஷன் இல்லாமல் மேலே போகாது. மார்க்கெட் ஆபேஸில் இங்கேருந்து மேலே போகுது, ரைட், ஓகே, எடுத்துக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. மேலே போயிட்டு ஒரு புல் பேக்காக கீழே வரும். அது வர சொல்ல பார்த்தீங்கன்னா 41,600 to 41,500 லெவலில் ஃபஸ்ட் லெவலாக டச் பண்ணணும். ஓகேங்களா. இது சேல் சைடு வியூ. பை சைடு பார்த்திங்க அப்படின்னா மேலே அப்பர் சைடு கட் ஆகிடுச்சு அப்படின்னா 42,400 லெவலும் அப்பர் சைடு கட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா மட்டும் கட் ஆகிட்டு க்ளோசிங் கொடுக்கணும். க்ளோசிங் கொடுக்கல அப்படின்னா அது ட்ரேட் எடுக்காதீங்க. அதில் க்ளோசிங் கொடுக்காத வரலாம் ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா இங்கே இந்த செல் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து செல்லிங் ப்ரெஷர் கொடுப்பாங்க. இது 42,220 செல் பண்ணாங்க இல்லைங்களா, இங்கேயும் பாருங்கள் செல்லிங் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரெஷர். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் கூட பார்த்துக்குங்க. இப்போன்னு இல்லை, நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அப்போ கூட இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்தது, கிளாஸ் அட்டன் பண்ணலாம் சார், இந்த இதில் விஷயம் நல்லா சொல்லித்தராங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில என்ன ஷார்ட்கட் ரூட்டில் தேடுறாங்க. நம்ம வந்து நாளைக்கு சம்பாதிக்கலாம், அடுத்த வாரத்தில் பணம் சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி ஒரு வெபினார் அட்டன் பண்ண சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன் 45 டேஸ் ஏன் வச்சுருக்கேன்? 45 டேஸில் உங்களுக்கு எல்லாம் வந்துடுதுங்களா? 45 டேஸில் நான் சொல்கிற கம்யூனிகேஷன் உங்களுக்கு புரியறதுக்கு அவ்வளோ நாள் ஆகுது. அதுக்கப்புறமா அதை நீங்கள் அப்ளை பண்ணணும். லைவ் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது உங்களால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் பார்க்குறேன், மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர்ஸ், மேக்ஸிமம் வியூவர்ஸ். ஒரு சேனலுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தால் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். ஆக்சுவலாக மார்னிங் அப்டேட் நல்ல சப்போர்ட் ஃபஸ்ட் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. மேபி என்ன ரீசன் தெரில, தெரிஞ்சால் உங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.